ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிற இந்த லைனிங் கிளாத் வந்து மெயின் கிளாத்ல போட்டு கட் பண்ணணும். இப்போ நம்ம லைனிங்ல பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட் பார்ட்டு, ஸ்லீவ், பட்டி எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ மெயின் கிளாத்ல நல்ல பக்கம் மேல் பக்கமா வர மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. மெயின் கிளாத்ல ஒரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பார்டர் பீஸ் வந்து அகலம் கம்மியா இருக்குது, ஒரு சைட்ல இருக்கிற பார்டர் பீஸ் வந்து அகலம் அதிகமா இருக்கு. அந்த அகலம் அதிகமா இருக்கிறத நம்ம ஸ்லீவ் கொடுத்துக்கலாம். ரெண்டு சைட்லயும் ஒரே அகலத்துக்கு பார்டர் இருக்குதுன்னா இதை இப்படி மடிச்சுக்கலாம். இப்படி மடிச்சு இந்த சைட்ல நம்ம கைக்கு வர மாதிரி வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் மோஸ்ட்லி யாரும் இடுப்பு பகுதிக்கு வந்து பார்டர் விரும்புறது இல்லை. அதனால ரெண்டு சைட்லயும் இந்த மாதிரி மடிச்சிட்டீங்க அப்படின்னா ரெண்டு கரை பீஸும் நம்மளுக்கு ஆப்போசிட்ல வந்துடும். அப்போ இந்த மாதிரி நீங்க மடிச்சு போட்டுக்கலாம். நம்மளுக்கு ஆப்போசிட்ல ரெண்டு கரை பீஸும் வர மாதிரி வச்சுட்டு மேல் பக்கமா நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனா இது வந்து ஒரு சைட்ல வந்து குட்டி பார்டராகவும் ஒரு சைட்ல அகலமான பார்டராகவும் வருது. அப்போ இதுல வந்து மேல் பக்கம் வந்து நல்ல பக்கம் வந்து மேல் பக்கமா வர மாதிரி மடிச்சுட்டு அந்த பார்டர் வந்து அகலம் அதிகமா இருக்கிற பீஸை வந்து அதாவது எனக்கு லெஃப்ட் சைட் பக்கமா வர மாதிரி நான் மடிச்சு போட்டுக்கிறேன். அந்த பார்டர் வந்து குட்டியா வர பகுதியை வந்து எனக்கு ரைட் சைடு பக்கமா வர மாதிரி இந்த மாதிரி மடிச்சு போட்டுக்கிறேன். என்ன பார்த்த மாதிரி இருக்கிற பக்கம் வந்து ஃபோல்டிங் வர மாதிரி மடிச்சுக்கிறேன். இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்லீவை தான் கட் பண்ணி எடுக்க போறேன். லெஃப்ட் சைடு பக்கத்துல ஸ்லீவை தான் நான் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுக்க போறேன். ஏன்னா இந்த மாதிரி நம்ம விரிச்சு போடும்போது இந்த லென்த் வைஸ் வந்து நம்மளுக்கு அதிகமா வரும். அப்போ வந்து நம்ம ஸ்லீவை கட் பண்ணிக்கலாம். இதுல ரெண்டு பார்டரும் ஒரே மாதிரி இருக்கு. அந்த பார்டர் வந்து நீங்க உங்களுக்கு ஆப்போசிட்ல வர மாதிரி மடிச்சு போடுறீங்க அப்படின்னா அப்ப நீங்க எல்லா கிளாத்தையும் ஃபர்ஸ்ட் எழுதி வச்சிடணும். வச்சதுக்கு அப்புறமா தான் நீங்க ஒவ்வொரு கிளாத்தா நீங்க கட் பண்ணணும். இப்போ நான் ஸ்லீவ் எடுத்துக்கிறேன். ஸ்லீவை இந்த மாதிரி விரிச்சுக்கிறேன். விரிச்சு அடிப்பகுதியை கரெக்டாக நேராக வர மாதிரி வச்சுட்டு இப்போ ரெண்டு சைட்லேயுமே ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் கிளாத் வந்து வருது. அந்த ரெட் கலர் கிளாத் வந்து இப்போ இந்த உள்வளை பகுதி வருது இல்லைங்களா, அந்த உள்வளை பகுதி எங்கே வருதோ அந்த பக்கம் வந்து வர மாதிரி லைனிங் வந்து திருப்பி போட்டுக்கிறேன். இந்த இடத்துல பிளைனா எப்பவும் நல்ல கிளாத்தா வர்ற நல்ல கலரா வர்ற இடம் வந்து இந்த பேக் சைடு பக்கமா போற மாதிரி விட்டுக்கிறேன். ஏன்னா ஃப்ரண்ட் சைடு பக்கத்துல இங்க உங்களுக்கு வேற கலர் வந்தாலும் இது அக்குள் பகுதிக்கு போயிடும். அதனால அசிங்கமா தெரியாது. அதனால இந்த பேக் சைடு பக்கம் நல்லா இந்த ஃபோல்டிங் பகுதி பக்கமா வர மாதிரியும் ஃப்ரண்ட் பக்கம் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்ல அந்த ஓப்பன் பகுதி வர பக்கம் வர மாதிரியும் லைனிங் வந்து திருப்பி போட்டுக்கோங்க எப்பவுமே. ஸ்லீவ் வந்து கீழே இருந்து வச்சுட்டு லைனிங்கை விட எக்ஸ்ட்ராவா ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி விட்டுட்டு சுத்தி வரவும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுல நம்மளுக்கு ஆப்போசிட் பக்கத்துல வந்து நம்ம லைனிங் வந்து மெயின் கிளாத் வந்து ஓப்பன் பகுதி வர மாதிரியும் நம்மளை பார்த்து இருக்கிற பக்கம் ஃபோல்டிங் வர மாதிரி இருந்தேன்னு போட்டிருந்தோம். ஆனா லைனிங் வந்து நமக்கு ஆப்போசிட்ல வந்து அந்த உள்வளை பகுதி வரணும். நம்மளை பார்த்த மாதிரி இருக்கிற பக்கம் வந்து மேல இருக்கு, அதாவது ஃப்ரண்ட் பகுதி, அதாவது பேக் சைடுக்கு நம்ம ரவுண்டா கட் பண்ணோம் இல்லைங்களா, உள்வளைவு வராத பகுதி அதுதான் நம்மளுக்கு நம்மளை பார்த்த மாதிரி இருக்கிற பக்கம் வேற மாதிரி வச்சுட்டு நம்ம லைனிங்கை விட மெயின் கிளாத் வந்து 1/2 இன்ச் சுத்திலையும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல மெயின் கிளாத் வந்து ஃபோல்டிங்ல இருக்கும். அந்த ஃபோல்டிங்கை ஒரு கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணது மட்டும் வீடியோல ரெக்கார்ட் ஆகாம போயிடுச்சு, அதனால இதை மட்டும் நான் வாயில சொல்லியிருக்கேன். ஓகே, இதை தனியா எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சதுக்கு அப்புறமா இப்ப பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கட் பண்ணி எடுத்ததை இதை வந்து இப்ப மேல ஷோல்டர் வந்து கரெக்டா நேரா வச்சுக்கோங்க. நேரா வச்சுட்டு ஆம்ஹோல் ஜாயிண்ட் ஆகிற இடமும் பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ரெண்டு நேரா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இங்க ஃப்ரண்ட் பக்கம் எல்லாமே கரெக்டா நேரா வச்சுட்டு இங்க கழுத்து பகுதி கிட்ட இருந்து ஒரு 1/4 இன்ச் இங்க கீழே வரைக்கும் மார்க் பண்ணுங்க. இங்கிருந்து 1/4 இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணி இதை வந்து மேல் பக்கமா இப்படி கொண்டு போய் ஜாயின் பண்ணிருங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணும். இந்த இடத்துல எந்த விதத்துலயும் நம்மளுக்கு ஹைட் கம்மியாக கூடாது. இங்க வந்து ஹைட் கம்மியாக கூடாது. இங்க மட்டும்தான் நம்ம 1/4 இன்ச் கம்மி பண்ணும். கம்மி பண்ணி இப்படி கிராஸா மார்க் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதை கட் பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இதை கண்டிப்பா கட் பண்ணி எடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஷோல்டர் வந்து ஃபால் ஆகாது. இப்படி
ஷோல்டர் வந்து நம்ம வியர் பண்ணும்பொழுது கீழே இறங்கிட்டு வரும் இல்லைங்களா, அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக 1/4 இன்ச் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இந்த இடத்துல நான் பின்பக்க கிளாத்துடைய அகலத்தில் 1/4 இன்ச் மட்டும், அதாவது உடம்புடைய அளவை 4 வகுத்து வர ஆன்சர் கூட 1/4 இன்ச் மட்டும் லூஸ் அலவன்ஸ் கொடுத்துருந்தேன். அதனால இந்த இடத்துல 1/4 இன்ச் கட் பண்ணுறோம். ஒருவேளை 1/2 இன்ச் லூஸ் அலவன்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த இன்ச் வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஆனால் 1/2 இன்ச் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தே கட் பண்ணிட வேணாம், 1/4 இன்ச் மட்டும் கட் பண்ணி எடுங்க. அது லூஸாக இருக்குது அப்படின்னா மட்டும் மறுபடியும் ஒரு 1/4 இன்ச் வந்து நீங்கள் பிடிச்சி தையல் போட்டுக்கலாம். இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தே கட் பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ 1/2 இன்ச் அகலத்துக்கு நம்ம எப்பவும் இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் அகலத்துக்கு ஸ்டிச் போடுவோம். இந்த மாதிரி 1/2 இன்ச் அகலத்துக்கு ஸ்டிச் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா பிளவுஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு போட்டு பாருங்க. போட்டு பார்க்கும்பொழுது உங்களுக்கு லூஸ் இருக்குன்னா இந்த 1/4 இன்ச் அகலத்துக்கு பிடிச்சி அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி இல்லை அதுவும் லூஸா இருக்குதுன்னா மறுபடியும் ஒரு 1/4 இன்ச் அகலம் கீழே இறக்கி இப்படி நீங்க பிடிச்சி அடிச்சுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு நான் இந்த 1/4 இன்ச் அகலத்தை நான் கட் பண்ணலை. கட் பண்ணாமல் உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் இதை எப்படி நம்ம சேர்த்து பிடிச்சடிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கப்புறமா நம்ம பேக் பார்ட்டில் வந்து இந்த கிராஸை நமக்கு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, இந்த கிராஸை நம்ம இன்னும் கட் பண்ணி எடுக்கவே இல்லை. இதையும் மறக்காமல் கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டிச் போடும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை நீங்க அடிச்சு திருப்ப போறீங்க அப்படின்னா இதுலேருந்து இது வரைக்கும் இப்படி தையல் போடணும். இங்கிருந்து இங்க ஸ்ட்ரெயிட்டா வரணும். இங்க கிராஸா தையல் போடணும், இங்க ஸ்ட்ரெயிட்டா தையல் போடணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்க இந்த மாதிரி நீங்க டாட் பிடிப்பீங்க. டாட் பிடிக்கும் பொழுது இந்த இடத்துல உங்களுக்கு நேராயிக்கும். இல்ல நீங்க எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து மடிச்சடிக்க போறீங்க, இந்த இடத்துல நீங்க அடிச்சு திருப்ப போறது இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தையுமே நீங்க இந்த இடத்துல டாட் பிடிச்சுக்கோங்க. டாட் பிடிச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல நேராயிரும். அதுக்கப்புறமா நீங்க எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து நீங்க மடிச்சு அடிச்சுக்கலாம். இப்ப நம்ம மெயின் கிளாத்துக்கு மேல வச்சு இந்த லைனிங்குடைய பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டு பட்டி இந்த மூணையுமே நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இதை கரெக்டா சென்டரை மடிச்சுக்கிறேன். பேக் பார்ட்டை இடுப்பு பகுதியை இடுப்பு பகுதியை வச்சாச்சு. இதுக்கப்புறமா ஃப்ரண்ட் பார்ட்டு. ஃப்ரண்ட் பார்ட்டும் நம்ம இந்த மாதிரி கிராஸா தான் போடணும். நம்ம லைனிங்கை வந்து கிராஸா கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதனால மெயின் பார்ட்டுக்கு மேலே இந்த மாதிரி கிராஸா தான் போடணும். நல்லா ஃபுல் கிராஸ்ல போட்டுக்கோங்க. இனி இந்த பட்டி பீஸ் வந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு இந்த இடத்துல கிளாத் இருக்கும், இந்த இடத்துல போட்டுக்கலாம். இந்த இடத்துல கிளாத் இல்லை அப்படின்னா கொஞ்சம் மேலே தள்ளி போடுற மாதிரி இருக்கும். மேலே தள்ளி போடும்பொழுது கிளாத் பத்தலைன்னா இங்க ஒரு பட்டிக்கு போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஒரு பட்டி பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த இடத்துல போட்டுக்கிறேன். சுத்திலுமே நம்ம எக்ஸ்ட்ராவாவே கிளாத் விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம முடி போட்டு எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம சுருட்டி கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான். நம்ம இந்த லைனிங் ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். அடுத்த